குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் வருஷங்களுக்கு விசேஷம். இது பாத்தீங்கன்னா ஒரு மலையாள திரைப்படம். இந்த படத்தோட திரை விமர்சனத்தை தான் இப்போ நம்ம குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போறோம். விமர்சனத்தை பார்க்க போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம். வினித் ஸ்ரீனிவாசன் இயக்கத்துல பிரணவ் மோகன்லால் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சு வெளிவந்த படம் தான் இந்த வருஷங்களுக்கு விசேஷம் மூவி. இப்ப அண்மை காலமா பாத்தீங்கன்னா 2024 தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ், பிரேமலு படங்கள் பெரிய அளவுல ஹிட் ஆச்சு. இந்த படமும் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, 1970களில் கேரளாவில் ஒரு டவுன்ல 2 நண்பர்கள் பழக்கமாகறாங்க. ஒருத்தர் பாத்தீங்கன்னா வயலின் வாசிக்கிறவர், இன்னொருத்தர் கதையெல்லாம் எழுத்தாளர். இவங்க 2 பேரும் சந்திச்சு நம்ம சினிமாவில் சாதிக்கலாம், மெட்ராஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1970களில் மெட்ராஸ் வராங்க. வந்தவங்க அங்கே சினிமாவில் சாதிச்சாங்களா இல்லையா, என்ன மாதிரியான பிரச்சனைகளை அவங்க சந்திச்சாங்க, இதுக்கெல்லாம் விடை சொல்றது தான் இந்த படத்தோட வருஷங்களுக்கு விசேஷம் படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா பிரணவ் மோகன்லால் அவருடைய நடிப்பா இருக்கட்டும், தியான் ஸ்ரீனிவாசன் அவருடைய நடிப்பா இருக்கட்டும், அப்புறம் வினித் ஸ்ரீனிவாசன் அவருடைய இயக்கமா இருக்கட்டும், இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமா இருக்கு. நிவின் பாலியோட நடிப்பு, OG மகேந்திரனுடைய கேரக்டர் எல்லாமே படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பக்க பலமா இருக்கு. படத்தோட பின்னணி இசையும் பாடல்களும் ரசிக்கும்படியா இருக்கு, ஒளிப்பதிவு ரசிக்கும்படியா இருக்கு. 1970களில் வந்த சென்னையை புதுசா ஆர்ட் டைரக்டர் காமிச்சிருக்காரு. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஓவராலா பார்க்கும்போது இந்த படம் பாத்தீங்கன்னா வருஷங்களுக்கு விசேஷ மூவி பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஒரு தடவை பார்க்கலாம். நீங்க இங்கிலீஷ் சப்டைட்டிலோட பார்த்தாலும் படம் உங்களுக்கு சப்டைட்டில் இல்லாம பார்த்தா கூட அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும், புரியும். படம் நல்லா இருக்கு, ஒரு தடவை பார்க்கலாம். நான் பண்ண இந்த ரிவ்யூ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க, பண்ணவங்க பெல் பட்டனையே சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.